அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆற்காடு அருகே சாத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் முதியவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விஓக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. நேற்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சாத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்றது. அதில் முதியவர் ஒருவர் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கியதாகவும் அதே போல் உதவி ஆய்வாளரும் முதியவரை தாக்கி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக வீடியோ காட்சிகள் வைரலாகி தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதனை அடுத்து முதியவர் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கியதாகவும் மேலும் ஆபாசமாக பேசியதாகவும் நேற்று ஆற்காடு கிராமிய காவல் நிலையத்தில் சபுதீன் என்ற கிராம நிர்வாக அலுவலர் புகார் ஒன்றினை அளித்தார். அதே போல் உதவி ஆய்வாளர் முதியவரை தாக்கவில்லை என்றும் குறைந்த அளவிலான பலம் கொண்டு வெளியேற்றப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் விளக்க அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணி பாதுகாப்பு கோரி ஏற்கனவே கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாக்கியது. மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களை தாக்கியதாகவும் ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படும் நபர் மீது ஆற்காடு கிராமிய காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ள புகார் மனு மீது இதுவரை சம்பந்தப்பட்ட வெங்கடாபதி என்ற முதியவர் கைது செய்யப்படவில்லை என்றும் மேலும் இது குறித்து தகவல் விசாரித்த போது அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் உள்ளதாக காவல்துறை சார்பில் தகவலானது வெளியாகி உள்ளது. இதனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட வெங்கடாபதி மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் வரை, அதாவது அந்த நபர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் கூறியது போல் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றால் மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை திட்டவட்டமாக முன்வைத்தனர். மேலும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஆதரவாக கிராம உதவியாளர்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.